அதாவது 3 விதமான பிரச்சனைகள் ஊழியத்தில் இருக்கிறவங்க, இன்க்ளூட்ஸ் எவ்ரிபடி, வர்ஷிப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரியல் ப்ராப்ளம்ஸ். இது 3லையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து 3 காரியம் மெயினான பிரச்சனைகள் சொல்கிறது. ஒன்று வந்து இந்த லஸ்ட்ன்னு சொல்கிறது, இச்சை. இது வந்து ரெண்டாவது வந்து மணி, பணம். மூன்றாவது வந்து பவர், அதிகாரம் அல்லது ஆளுமை. இந்த 3 ஏரியாவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பிளேசஸ். இதில் வந்து நம்ம எக்ஸஸில் வந்து போகும்போது அல்லது அது கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த எல்லை கோடுகளை தாண்டும் போது நம்ம பிரச்சனையில் மாட்டுவோன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா பிரபலம் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதில் நிறைய வீக்னஸஸில் ஒரு வீக்னஸ் தான். ஸோ மெனி திங்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண முடியும். அது வந்து ஆக்சஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிடும் இல்லையா? பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வந்துடுது, ஆக்சஸ் இருக்குது. நிறைய தவறுகள் அவங்களால செய்ய முடியும், ஏன்னா பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அந்த காரியத்தை செய்ய முடியும், அந்த பணத்தை வச்சு காரியத்தை மூடவும் முடியும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பவரில் இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பவர் கையில் வந்துருச்சுன்னு சொன்னால், அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா அவங்க நிறைய காரியங்களை அவங்க இஷ்டப்படி அவங்க செய்ய முடியும், அவங்க வந்து மறைக்க முடியும். அதை வந்து அதனால தான் மோஸ்ட்டாக அந்த பவரில் இருக்க ஜனங்க, அதிகமான உயர்ந்த மட்டத்தில் இருக்க ஜனங்களுக்கு வந்து நிறைய தவறுகளில் பிரச்சனைகளில் சிக்குகிறதே நம்ம அனுதினமும் நம்ம நியூஸில் பார்க்குறோம். அதே போல் இந்த வர்ஷிப் மினிஸ்ட்ரியிலையும் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரெடிலி அவைலபிள் டெம்ப்டேஷன். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இது 3 பலவீனங்களும் மனுஷனுக்குள்ளே இருக்குது. இந்த 3 பலவீனங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பட் வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில். அது வந்து உண்மை.